சீதை தனக்கு தாகமாக இருப்பதாக கூறியதும் ராமர் கடலில் அம்பு எய்தார். அங்கிருந்து ஒரு நீரூற்று தூய நீரைக் கொண்டு வந்தது. வெள்ளூண்டு என்பது அம்பினால் துளைக்கப்பட்ட இடம் என்றும் தீர்த்தம் என்றால் புனித நீர் என்றும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. கடலுக்குள் செல்லும் 120 அடி நீள நடைபாலத்தில் பக்தர்கள் சென்றால் கிணற்றை அணுகலாம். லட்சுமணர் தீர்த்தமானது ராமேஸ்வரத்தில் அமைந்துள்ள தீர்த்தங்களில் மிக முக்கிய தீர்த்தங்களில் ஒன்றாகும். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலுக்கு வரும் பக்தர்கள் இங்கு கட்டாயம் வந்து செல்வார்கள். இந்த தீர்த்தமானது சீதையை கடத்தி சென்ற ராவணனை வதம் செய்து தனக்கு ஏற்பட்ட பாவங்கள் போக்குவதற்காக ராமர் தம்பி லட்சுமணரால் உருவாக்கப்பட்டது என்று ராமாயணம் வரலாற்றில் கூறப்பட்டுள்ளது. ராமர் தீர்த்தமானது ராவணனை கொன்று தன் பாவத்தை போக்க ராமபிரானால் வில் அம்பு எய்து உருவாக்கப்பட்டது. அதன் நினைவாகத்தான் ராமர் தீர்த்தம் என்று பெயர் சூட்டப்பட்டது. இந்த தீர்த்தமானது ராமநாத சுவாமி ஆலயத்தில் மேற்கு கோபுரத்தில் இருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. சாக்ஷி ஆஞ்சநேயர் கோவில் ராமர் பாதம் செல்லும் வழியில் அமைந்துள்ளது. அங்கு அனுமன் சீதையின் நகையை ஆதாரத்துடன் ராமருக்கு சீதையின் நல்வாழ்வு பற்றிய நற்செய்தியை வழங்கியதாக கூறப்படுகிறது. அனுமன் ஸ்ரீலங்காவில் இருந்து ராமருக்கு சீதை இருந்ததை நிரூபிப்பதால் இந்த இடத்தில் உள்ள அனுமன் சிலை சாக்ஷி ஹனுமான் என்று குறிப்பிடப்படுகிறது. கந்தமாதன பர்வதம், இங்கு ராமர் காலடி தடங்கள் இருப்பதாக பக்தர்கள் நம்புகின்றனர். அந்த இடத்தைச் சுற்றி மணிமண்டபம் கட்டப்பட்டுள்ளது. இந்த தடத்தின் இருப்பை விளக்குவதற்கு சுவாரஸ்யமான புராண கதைகள் உள்ளன. அசுர மன்னன் ராவணனின் சகோதரனான விபீஷணனை ராமர் இந்த இடத்தில் சந்தித்ததாக அவற்றில் ஒன்று கூறுகிறது. சீதை தன்னை தூய்மையானவள் என்று நிரூபித்தார் மற்றும் அக்கினி கடவுளதை நிரூபிக்கத் தோன்றினார். இருப்பினும் அக்னி பகவான் தேவியைத் தொட்ட பாவத்தை கழுவ வேண்டும். அதனால் அவர் கடலில் நீராடி சிவபெருமானை வணங்கினார். இதனால் இத்தலம் அக்னி தீர்த்தம் என்று அழைக்கப்படத் தொடங்கியது. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் இந்தியாவில் உள்ள 12 ஜோதிர்லிங்க தலங்களுள் ஒன்றாக கருதப்படுகிறது. இத்தலத்தில் ராவணனைக் கொன்ற பாவம் தீர ராமன் வழிபட்டார். இக்கோயிலின் மூலவர் பெயர் ராமநாத சுவாமி, அம்மன் பெயர் பர்வதவர்த்தினி. 2.11 ஏக்கர் நிலப்பரப்பில் பறந்து விரிந்து கிடக்கும் அப்துல்கலாம் நினைவிடம் 2017ஆம் ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடியால் திறந்து வைக்கப்பட்டது. பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு மூலம் இந்தியாவின் ஏவுகணை மனிதனுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் இந்த நினைவிடத்தை கட்டத் தொடங்கியது. டாக்டர் கலாம் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் 2015இல் நினைவிடம் கட்டப்பட்டது. ராமேஸ்வரம் நம்பு நாயகி திருக்கோவில் ராமநாத சுவாமி ஆலயத்தில் பரம்பரை அர்ச்சகர்களாக இருக்கும் மராட்டிய அந்தணர்களுக்கு குலதெய்வமாக விளங்குகிறாள். அதுமட்டுமின்றி ராமேஸ்வரத்தில் பெரும்பாலான மக்களின் குலதெய்வமாகவும் இந்த அன்னை விளங்குகிறாள். ஜடா தீர்த்தம் ராமாயண சரித்திர புகழ் பெற்றது. ராவணனை வதம் செய்து சீதா பிராட்டியை மீட்டு வரும் வழியில் கெந்தமாதன பர்வதத்தில் ஸ்ரீராமபிரான் தங்கினார். அந்த சமயம் தனது சடைமுடியில் இருந்த அரக்கர்களின் இரத்தத்தை சுத்தம் செய்து நீராடியதால் பிரம்மகத்தி தோஷம் நீங்கப் பெற்ற தீர்த்தமாக விளங்குகிறது. வீடணனை தன் தம்பியாக ஏற்றுக்கொண்ட ராமன் இலங்கையை வெற்றி பெறும் முன்பாகவே இலங்கை வேந்தனாக பட்டாபிஷேகம் செய்து வைத்தார். வீடணனை பட்டாபிஷேகம் நடந்த இடத்தில் ராமருக்கு அமைக்கப்பட்ட கோவில் கோதண்டராமர் கோவில் ஆகும். தனுஷ்கோடி கடற்கரைக்கு தினமும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். 1964இல் தனுஷ்கோடி ஒரு சூறாவளியால் தாக்கப்பட்டு கிட்டத்தட்ட அழிக்கப்பட்டது. தனுஷ்கோடி கடற்கரைக்கு இன்றும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். பாம்பன் பாலம் என்பது ஒரு கடல்வழி தொடர்வண்டி பாலமாகும். பாக் நீரிணையில் அமைந்துள்ள இந்த பாலம் இந்திய பெருநிலப்பரப்பையும் ராமேஸ்வரம் தீவையும் இணைக்கின்றது. 1914ஆம் ஆண்டு திறக்கப்பட்ட பாம்பன் கடல் பாலத்தில் கப்பல்கள் செல்வதற்கு ஏதுவாக பாலத்தின் நடுவில் திறக்கும் கத்திரி வடிவ தூக்குகள் அமைந்துள்ளன. ஏறத்தாழ 2.3 கிலோமீட்டர் நீளமுள்ள இது இந்தியாவின் முதல் கடல் பாலம் ஆகும்.